வணக்கம். மார்க்கெட்ல ஒரு ப்ரெடிக்ஷன் சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? ஒரு அனலிஸ்ட் எப்படி நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அடுத்த மூவ கணிக்கிறாங்க, அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்லயே பாருங்க, ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷன். அனலிஸ்ட் சொன்ன மாதிரியே 25,700 டார்கெட் ஹிட். மார்க்கெட் அப்படியே அவங்க சொன்னது கேட்டு நடந்த மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு துல்லியமா எப்படி சொல்ல முடிஞ்சது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அதெல்லாம் நாம இப்போ தோண்டி எடுக்க போறோம். சோ, இப்போ நம்ம மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு அனலிஸ்ட் எப்படி மார்க்கெட்டோட அடுத்த அடியை கணிக்கிறாங்க? அவங்க பயன்படுத்துற டெக்னிக்ஸ் என்ன? எதிர்காலத்துக்கு எப்படி பிளான் போடுறாங்க? இது எல்லாத்துக்கும் விடையதான் நாம இப்ப தேட போறோம். ஓகே, இதுதான் நம்மளோட ரோட் மேப். முதல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷனை அலசி ஆராய போறோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு அடுத்தது என்ன பிளான்னு பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல அந்த ஹிட் அடிச்ச ப்ரெடிக்ஷனையே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவோம். அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும், இல்லையா? இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. நேத்து 25,612 தாண்டுனா 25,700 போகும்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே நேத்து சாயங்காலம் அந்த லெவலை உடைச்சு 25,697 வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு காலையில மார்க்கெட் கரெக்டா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு திரும்பி வந்திருக்கு. அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் மறுபடியும் என்ட்ரி எடுத்து 111 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கன்னு. அந்த துல்லியம் தான் இங்க மேட்டரே. ஓகே, இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு பின்னாடி சில முக்கியமான டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கு. அத பத்தி இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இதுதான் இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட அஸ்திவாரம். முதல்ல நம்ம பார்க்க போறது பிரேக் அவுட். சிம்பிளா சொல்லணும்னா, விலை ஒரு முக்கியமான தடை, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி மேல போகுது, இல்ல ஒரு சப்போர்ட் லெவலை உடைச்சு கீழே வருது. இதுதான் ஹே, இங்க ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு நமக்கு கிடைக்கிற முதல் சிக்னல். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புல் பேக் அல்லது ரீடெஸ்ட். பிரேக் அவுட் ஆன உடனே அவசரப்பட்டு ட்ரேட்ல குதிச்சிடக்கூடாது. விலை அதை உடைச்ச லெவலுக்கே ஒரு சின்ன யூ டர்ன் போட்டு திரும்பி வரும். இதை தான் ரீடெஸ்ட்னு சொல்றோம். இந்த ரீடெஸ்ட்ல அந்த லெவல் தாக்குப்பிடிக்குதான் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது தான் ஒரு சேஃபான கேம்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. அடுத்த கான்செப்ட் ஃபேர் வேல்யூ கேப், அதாவது எஃப்விஜி. இது என்னன்னா, மார்க்கெட் ரொம்ப வேகமா ஒன் சைடா போகும்போது அங்க ஒரு கேப் உருவாகும். அது ஒரு வெற்றிட மாதிரி. மார்க்கெட் பெரும்பாலும் அந்த கேப்பை நிரப்புறதுக்காக கண்டிப்பா திரும்பி வரும். சோ இந்த எஃப்விஜி ಅನ್ನೋது ஒரு மேக்னெட் மாதிரி விலைய திரும்பவும் இழுக்கும். இத வச்சு ஃபியூச்சர்ல விலை எங்க போகும்னு கணிக்கலாம். சரி, இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸா சொல்லிடலாம். ஸ்டெப் 1, ஒரு பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2, பொறுமையா ஒரு புல் பேக்குக்காக வெயிட் பண்ணணும். ஸ்டெப் 3, ஒரு 15 நிமிஷ கிரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸ்டெப் 4, கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட்ல என்டர் ஆகணும். அவ்வளோதான். இது ஒரு ரொம்பவே டிசிப்ளின்டான வழி. ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு நிஃப்டியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு ஒரு கேம் பிளான் போடலாமா? வாங்க பார்க்கலாம். நிஃப்டி இப்போ ஒரு முக்கியமான இடத்துல நிக்குது. இங்க இருந்து 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை மேல கொண்டு போகணும், அது புல்லிஷ் சினாரியோ. இல்லனா பேர்ஸ் ஆதிக்கம் செஞ்சு மார்க்கெட்டை கீழே தள்ளணும், அது பேரிஷ் சினாரியோ. இந்த 2 நிலைமையிலையும் நம்மளோட ஆக்ஷன் பிளான் என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். மார்க்கெட் புல்லிஷா இருந்தா இதுதான் நம்ம பிளான். 25,811 லெவல உடைச்சு ரீடெஸ்ட் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அந்த கேண்டிலுக்கு மேல என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு கீழே. டார்கெட் 1 25,940, டார்கெட் 2 26,000. ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? ஒருவேளை மார்க்கெட் நம்ம கணிப்புக்கு எதிரா கீழே போக ஆரம்பிச்சா, அப்போ 25,720க்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அது ஒரு பேரிஷ் சிக்னல். அந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே என்ட்ரி, அந்த கேண்டிலோட ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ். நம்ம டார்கெட் 25,640 கிட்ட இருக்கும். சரி, நிஃப்டிய பார்த்தாச்சு. இப்போ நம்ம கவனம் பேங்க் நிஃப்டி பக்கம் போகலாம். அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இப்போ கொஞ்சம் அதிக ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னு சொல்றாங்க. இந்த கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதுக்கான கேம் பிளானே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதாவது ஷார்ட் பண்றதை விட ஒவ்வொரு சரிவையும் வாங்குறதுக்கான வாய்ப்பா பாக்குறாங்க. நம்ப முடியுதா? இதே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு பேங்க் நிஃப்டியில ஏற்கனவே 449 பாயிண்ட்ஸ் லாபம் பார்த்தாச்சு. இதுவே இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்டுது. பேங்க் நிஃப்டிக்கான பிளான் ரொம்பவே சிம்பிள். மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சு 60,900 லெவலுக்கு வந்து அங்க ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு நல்ல பையிங் சான்ஸ்.
அங்கிருந்த அடுத்த டார்கெட்ஸ் 61,200, அப்புறம் 61,333, அதுக்கப்புறம் 61,444ன்னு படிப்படியா போகலாம். இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. பேங்க் நிஃப்டி ரொம்ப புல்லிஷா இருக்கறதால 60,700க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் ஷார்ட் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சரிவும் வாங்கறதுக்கான வாய்ப்பு தான். இதுதான் இப்போதைய கேம் பிளான். நம்ம இவ்ளோ நேரம் ஸ்ட்ராட்டஜி லெவல்ஸ்னு பேசணும். ஆனா இதெல்லாம் விட முக்கியமான ஒன்னு இருக்கு. அதுதான் ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட். அத பத்தி பேசாம இத முடிக்க முடியாது. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல 100% வேலை செய்யற ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யாராவது அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அவங்க உங்களை ஏமாத்த பாக்குறாங்கன்னு அர்த்தம். இது நிகழ்தகவுகளோட விளையாட்டு, அவ்வளவுதான். அப்போ ஒரு நல்ல ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு மோசமான காலம் வரும்னு புரிஞ்சுக்கணும். கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு பொறுமையா காத்திருக்கணும். லாபம் வந்தா ஸ்டாப் லாஸ நகர்த்தி அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நாம இங்க பேசுறது எல்லாமே படிப்புக்காக மட்டும்தான். நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா பேசுங்க. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். எப்பவும் ஜெயிக்கிற ஒரு மந்திரத்துக்காக அலையறத விட ஒரு தெளிவான டிசிப்ளின்டான ஸ்ட்ராட்டஜியை விடாப்பிடியா ஃபாலோ பண்றது தான் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கான உண்மையான வழியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.